காய்கறிலாம் எதுவும் அதிகமா பயன்படுத்தாம பருப்பு சாறு எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபினே சொல்லலாம். ஆந்திரால ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி இது. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கூடவே கொஞ்சமா அப்பளம் தொட்டிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல இந்த கப்பை பயன்படுத்த போறோம். நானு இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது சராசரியா ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதுல தண்ணி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கழுவிக்குங்க. அடுத்ததா இதே கப்பாலே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அப்பதான் பருப்பு நல்லா வெந்து வரும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாவை நீல வாக்குல கீறிட்டு சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் குறைவா வேணும்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கூடவே இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கும் போது பருப்பு நல்லா வெந்து வரும் சீக்கிரமா. அதே சமயத்துல மேல பொங்கி வராது. அதுக்காக தான். ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 4 இருந்து 5 விசில் மட்டும் விட்டுக்குங்க. அடுத்ததா இன்னொரு பாத்திரத்துல இந்த சைஸ்ல புளி எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். இது சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை இப்ப நல்லா ஊற விட்டுடலாம். கிட்டத்தட்ட பருப்பு அளந்தான் இல்லையா, அந்த கப்பால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் இதுல நான். இப்ப குக்கர் 4 விசில் வந்துருச்சு. பிரஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இப்ப இதை நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. பருப்பு எப்பவுமே ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. ரொம்ப குழைய வெந்துருச்சுன்னா மண்ணு மாதிரி இருக்கும். அந்த சாம்பார் சொல்லுவாங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி அது ஒன்னும் பாதியமா இருக்கும் பாருங்க, லைட்டா உடஞ்ச மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது மட்டும் இல்ல, நம்ம எப்பவுமே சாம்பார் செய்தோம் அப்படின்னா அந்த மாதிரி செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல பருப்பு நல்லா வெந்திருக்கணும். துவரம் பருப்பு அங்கங்க ஒன்னும் பாதியமா உடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியணும். அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்ததான் புளியும் நல்லா ஊறி இருக்கு. ஒரு முறை நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்ப இதை நேரடியா வடிகட்டி இந்த பருப்புல சேர்த்தலாம். மறுபடியும் அந்த புளியில ஒரு கப் அளவுக்கு, அதாவது பருப்பு அளந்தோம் இல்லையா, அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு மறுபடியும் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, அதாவது காரத்தூள் மட்டும் சேர்க்கிறேன், சாம்பார் பொடி கிடையாது. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே பருப்புல கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்து சேருங்க. அடுத்ததான் 2 கப் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்க்கிறேன். பருப்பு அளந்தாலே அதே கப்பாலே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஸ்டவ்ல வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ரசம்லாம் அழகா பொங்கி வரும் இல்லையா, அதே மாதிரி இது லைட்டா அப்படியே நல்லா பொங்கி வரணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் பொங்கி வந்தா மட்டும் போதும். இப்ப பாருங்க, அழகா நல்லா பொங்கி வருது பாருங்க. இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிருங்க. அடுத்ததா இன்னொரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததா 2 வரமிளகாய் உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. 3 இருந்து 4 பல்லளவுக்கு பூண்டை தோலோட தட்டிட்டு சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையா இருக்கும், சூப்பரா இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல நீங்க சின்ன வெங்காயமும் தாராளமா பயன்படுத்தலாம், இன்னும் நல்லா டேஸ்டாவே இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வரணும், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா சிவந்து வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தாதான் இந்த பருப்பு சாறு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பருப்பு இது கூட சேர்த்தலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய பொடி, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், அவ்வளவுதான். நல்ல சுட சுட சுவையான பருப்பு சாறு ரொம்ப அருமையா நல்லா மணக்க ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். நல்ல சூடா இருக்கு, வாசனையும் நல்லா வந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த பருப்புலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்துல அங்கங்க ஒன்னும் பாதியமா இருக்கு. அந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஆந்திரால ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ரெசிபினே சொல்லலாம். அடிக்கடி செய்வாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. Thank you.